கருத்துக்களை சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு அநாகரிகமான செயல்பாட்டுக்கு உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கால் ஓமலூர் அருகே உள்ள பாகல்பட்டி அரசு மேல்நிலையப் பள்ளி உள்ளது. இங்கு 434 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் 32 மாணவிகளுக்கும் 23 மாணவர்களுக்கும் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா இன்று பள்ளி வளாகத்தில் தலைமை ஆசிரியர் அருளானந்தம் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் கலந்து கொண்டு பேசினார். தொடர்ந்து பள்ளியின் அருகே மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெறுவதால் மாணவர்கள் அதை கண்டுகளிக்க வேண்டும் என கூறி சுருக்கமாக பேசி முடிப்பதாக கூறினார். இதைத் தொடர்ந்து பாகல்பட்டி பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் ராஜு என்பவர் இவ்விழாவில் திமுகவை சேர்ந்தவர்களுக்கு பேச வாய்ப்பளிக்கவில்லை என கூறினார். மேலும் திமுக மற்றும் பாமகவினரிடையே சலசலப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் பேச முற்பட்டனர். அப்போது மைக் பிடுங்கப்பட்டது. மேலும் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டு வந்தது. இதனால் மாணவ மாணவிகள் திகைத்து நின்றனர். இதைத் தொடர்ந்து எம்எல்ஏ அருள், இது பள்ளிக்கூடம், இது அரசியல் செய்யும் இடமில்லை, இந்த சம்பவத்திற்கு பள்ளி மாணவர்களில் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் என மாணவர்கள் மத்தியில் காலில் விழுந்தார். அரசியல் பண்ண வரும்ல, மீண்டும் மீண்டும் சொல்றேன், நல்ல ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கறது சொல்லக்கூடாது. நல்ல ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கிற இடத்துல உங்களுக்கு அவமரியாதை அசிங்கப்படுத்திட்டாங்க. கட்சிக்காரனா நான் பேசல, உங்களை அசிங்கப்படுத்துற அரசியல்வாதிக்கு சேர்த்து நான் மீண்டும் இந்த நிகழ்வினை எனக்கு முடித்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதுக்கு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நான் நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு அநாகரிகமான செயல்பாட்டுக்கு உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கால் அரசியல் பண்ண வரும்ல, மீண்டும் மீண்டும் சொல்றேன், நல்ல ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கறது சொல்லக்கூடாது. நல்ல ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கிற இடத்துல உங்களுக்கு அவமரியாதை அசிங்கப்படுத்திட்டாங்க. கட்சிக்காரனா நான் பேசல, உங்களை அசிங்கப்படுத்துற அரசியல்வாதிக்கு சேர்த்து நான் மீண்டும் உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தலைமை ஆசிரியர் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேலும் இந்த நிகழ்ச்சிகளை அரசு நிகழ்ச்சியா செய்யுங்க. ராஜாவை பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக கூப்பிட்டீங்க, நான் வந்தேன். இப்ப நான் வந்தோன்னு என்ன கேட்டேன் தெரியுமா? ஒன்றிய செயலாளர் எங்கன்னு கேட்டேன். ஒன்றிய செயலர் எங்கன்னு கேட்டேன். யாராச்சா என்ன ராஜா அசிங்கம்? ஒரு வயசு நம்ம நடந்துக்க வேண்டாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.